ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம லாஸ்ட் ஒரு 5 ஹவர் அண்ட் 6 ஹவர் வீடியோஸ் வந்து நம்ம சி ப்ரோக்ராமிங் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த சி ப்ரோக்ராமிங் வந்து தான் ஒரு கோடிங்க்கான ஒரு கோடிங் ப்ரொஃபஷனல் நீங்கள் மாறணும்னா அந்த சி ப்ரோக்ராமிங் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னாவே ஸோ அது வந்து ஒரு பேசிக் ஸ்கில்ஸாகவே அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் பைத்தான், ஜாவா ஸோ ஆல் டுகெதர் வந்து நீங்கள் ரீட் பண்ண முடியும். ஸோ லேர்ன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் சி ப்ரோக்ராம். ஸோ அதை பற்றின வீடியோ வந்து நான் லாஸ்ட்டு ஒரு 5 வீடியோஸ் பத்தி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புதுமையான அப்டேட்டோடைய ஸோ உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியோட தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தாங்க இந்த வீடியோல பார்க்குறோம். ஸோ நீங்க ஒண்ணே ஒண்ணு தாங்க பண்ண வேண்டியது இருக்கு. எங்களோட டிஜிட்டலா இந்த இந்த சி ப்ரோகிராமிங் டுட்டோரியல நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு நெறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட்லி வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு டேட்டா வந்து வாங்கிட்டோம்னா, ஸோ அது வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி, ஆப்ரேஷன் பண்ணி, ஸோ அத வந்து ஆப்ரேட்டரிங் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலா நம்ம லாஜிக் கிரியேட் பண்ணி, ஸோ டிஸ்ப்ளே எப்படி பண்றதுன்னு நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ அத பத்தி தெரியலன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண யூடியூப் லிங்க்க வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோகிராம்னா எப்படி இருக்கும்? ஸோ ஒரு ப்ரோகிராம்னா, ஒரு ப்ரோகிராமுடைய ஃபார்மேட் அப்படி சொல்லும்போது, முக்கியமா வந்து நம்ம கமாண்ட் லைன் வந்து நம்ம கரெக்ட்டா மென்ஷன் பண்ணணும். அப்புறம் எல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, கமாண்ட் லைன வந்து 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஸோ 1 இப்படி, ஆ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்புறம் பார்த்தோம்னா, நம்ம என்ன நம்ம கமாண்ட் லைன் போடும்போது, நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி புரோகிராமர்ஸ் அதாவது மத்தவங்க வந்து நம்மளுடைய ப்ரோகிராம் வந்து அக்சஸ் பண்ணும்போது ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஈஸியாவே நம்ம வந்து மேனிபுலேட் பண்றதுக்கான ஒரு தன்மை ஒரு அபிலிட்டி வந்து அது மூலியமா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அத வந்து கமாண்ட் குடுக்குறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணி இருக்கிற ஆப்பரேட்டர் அப்படி சொல்லும்போது, பிளஸ் ஆப்பரேட்டர். அதாவது நம்ம இன்னும் கியூரா வந்து நம்ம ஆப்பரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்பரேட்டர் இன் சி அப்படின்ற ஒரு கான்செப்ட்க்கு இன்னும் போகல. ஸோ இது வந்து ரேண்டமா ஒரு கான்செப்ட்ட வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கம்பைல் பண்றோம். ஸோ கம்பைல் பண்றதுக்கு தேர்ட் பார்ட்டி ஆன டர்போ சி பிளஸ் பிளஸ் அல்லது விஷுவல் ஸ்டுடியோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ நம்மளுக்கு தேவையானது ஜஸ்ட் நோட்பேட் அவங்க வந்து சிஎம்டி அப்படின்னு சொல்ற கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து போதும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ரன் பண்ண போறோம். ப்ரோகிராம் வந்து ரன் பண்ண போறோம். ஸோ ப்ரோகிராம் வந்து ரன் பண்ணும்போது, ஸோ இவ்வளோ எரர் வருது. இப்போ சால்வ் பண்ணலாம் வாங்க. ஸோ என்டர் ஆன் த ஸோ நான் வந்து டெர்மினேட்டிங் கேரக்டரை வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா, சி அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் பண்ணல. ஸோ நவ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாங்களா ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னாங்களா, c5.c ஸோ எனக்கு எல்லா எரரும் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எல்லா எரர் போச்சுன்னா, ஸோ நம்ம எரர் வந்து நம்ம கரெக்ட்டா வந்து அனலைஸ் பண்ணி நம்ம படிக்க தெரிஞ்சிருந்தாவே மேக்ஸிமம் வந்து அந்த எரர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஜிசிசி c5.c ஸோ நம்மளுக்கான அவுட்புட் தெரியும்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரெகக்னைஸ் ஆகலான்னு சொல்லுது. ஸோ டாட் அப்படி சொல்லும்போது டாட் ஏடி ஸோ நம்மளுக்கு தேவையான ஆப்ரேட்டர் அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும், அது வந்து நம்ம கேட்கும். ஸோ ஏன்ற வேல்யூ வந்து பின்ற வேல்யூ வந்து டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏ கமா 2 ஸோ 20 14 ஸோ எனக்கு தேவையான அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ரோகிராம் வந்து நார்மலா தாங்க. ஸோ இந்த ப்ரோகிராம் வந்து நார்மலா சொல்லட்டுமா? இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து ஒரு ப்ரோகிராம் வந்து கிரியேட் பண்றோம்னா, அது வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அது வந்து என்ன கான்செப்ட் சொல்லுவோம்னா, மெமரி இன் சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக், ஹீப், ஸோ அன்இனிஷியலைஸ்ட் டேட்டா அது வந்து பிஏஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இனிஷியலைஸ்ட் டேட்டா, அப்புறம் வந்து டெஸ்ட் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட் பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ரோகிராம் ஆகப்பட்டது ஸ்டோர் ஆகும்.
இப்போ அட்ரஸ் அப்படி சொல்லும்போது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இன்ட் ஏபிசி அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கு பாருங்களா, அது வந்து எங்கே போகும்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகுங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அது ஸ்டாக். ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படி சொல்லுவோம். அது வந்து பாயிண்டர் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் சொல்லும்போது பிரீஃபா நம்ம சொல்லணும்னா, நம்ம வந்து தேவைக்கு தகுந்த மாரி வந்து நம்ம மெமரி மேனேஜ்மென்ட்ல நம்ம தேவைக்கு தகுந்த மாரி வந்து ஸ்பேஸ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் நீங்க டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படி சொல்லும்போது, நீங்க வந்து ஒரு ஒரு 10 இன்டிஜர் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்றீங்கன்னா, 10 இன்டிஜர் வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ற மாரி நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாயிண்டர் வரும்போது நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து அன்இனிஷியலைஸ்ட் டேட்டா. ஸோ அன்இனிஷியலைஸ்ட் டேட்டா. ஸோ விச் ஒன் இஸ் அன்இனிஷியலைஸ்ட் டேட்டா அப்படி சொல்லும்போது, வேல்யூவே குடுக்காம நம்ம வந்து ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு, ஸோ இதுதாங்க அன்இனிஷியலைஸ்ட் டேட்டா. ஸோ இது வந்து டிக்ளரேஷன். ஸோ அன்இனிஷியலைசேஷன் பண்ணும்போது அது வந்து எங்க ஸ்டோர் ஆகுதுன்னா, அது வந்து பிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு டேட்டால வந்து ஸ்டோர் ஆகுது. அடுத்தது வந்து இனிஷியலைஸ் டேட்டா. ஸோ நம்ம வந்து இனிஷியலைஸ் டேட்டா அப்படின்னு சொல்லும்போது, லைக் இங்கே டைரக்ட்டா வந்து 12 அல்லது எல்ஸ் நீங்க வந்து 2 அப்படின்னு கிரியேட் பண்றீங்கன்னா, ஸோ இது வந்து நான் வந்து பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப் வந்து நம்ம வந்து வாங்க தேவையில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதுதாங்க அ இன்ஸ்டலேஷன். ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டோம்னா, அத வந்து என்ன சொல்லணும்னா, இங்க இனிஷியலைஸ் டேட்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அ ரீட் ஆகும். ஸோ நம்ம வந்து இனிஷியலைஸ் டூ 0 பை எக்ஸிகியூஷன் அப்படி சொல்லும்போது டிக்ளரேஷன் 1ல ரீட் ஃப்ரம் ப்ரோகிராம் ஃபைல் டு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அப்படி சொல்லும்போது இந்த இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுங்க. ஸோ இப்போ வந்து கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்கும். ஸோ டெக்ஸ்ட் அப்படி சொல்லும்போது ஸோ நம்ம வந்து கமாண்ட் லைனில் சம் டிக்ளரேஷன்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த டெஸ்ட்டு தாங்க அதை சொல்லிட்டு இருக்கு. ஸோ அவுட்புட் டிஸ்பிளே, இன்புட் டிஸ்பிளே, ஆப்ரேஷன்ஸ். ஸோ அத பத்தி தான் இது வந்து ப்ரோகிராம் மெமரி மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெமரி மேனேஜ்மென்ட்ல இன்னும் கிளாரிட்டியா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, கமாண்ட் லைன் மூலியமா கன்வே பண்ணுங்க. ஸோ இன்னும் கிளாரிட்டியோட பெஸ்ட் பிரசன்டேஷனோட உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்றேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ அதோடன் விடைபெறுவது எம்எல்பி கிரியேட்டர். பாய் பாய்.